என்னுடைய தந்தையோட நினைவு நாள். இந்த நினைவு நாள்ல எங்க தந்தை கடைசியா பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, "தொழுக போ" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொறந்தப்ப என்ன வார்த்தை பேசினாங்கன்னு தெரியல. ஆனா, அவங்க வாழ்க்கையில கடைசியா அவங்க பேசின வார்த்தை என்னன்னா, "தொழுக போ" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அந்த காலகட்டத்தில இஸ்லாத்தில 2வது கடமையான தொழுகை மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல 5 வேள தொழுகை இருந்துச்சு. காலையில அதுக்கப்புறம் ஈவினிங் இருந்தா போதுமே, 5 வேள வச்சிருக்காங்களே, எப்படி தொழுக முடியும்? எப்படி வேலை செய்ய முடியும்? அப்படின்ட்டு அது மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருந்துச்சு. அதனால எங்க தகப்பனார் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, வெறுப்ப தான் உண்டாக்குனுச்சு. அதுலேருந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. தொழுகைனா என்னான்னு உணர்ந்துக்கவும், புரிஞ்சுக்கவும். இந்த உலகத்துல எவ்வளோ வழிமுறைகள் இருக்கு இறைவன் அடையிறதுக்கு. ஆனா, தல சிறந்த வழிமுறைங்கிறது இந்த தொழுகை தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் அந்த எசன்ஸ்க்கு குடுத்த முக்கியமான பயிற்சியே தொழுகை தான். அதுக்கப்புறம் நபிக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் இருந்திருக்காங்க. சூஃபியாக்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன வழிமுறைகள் சொல்லியிருந்தாலும், எசன்ஸ்ட்டருந்து வந்த அந்த தொழுகைங்கிற உச்சகட்டமான பயிற்சிய நம்ம பெரும்பான்மையான மனிதர்கள் சம்பிரதாயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பயிற்சி போதும் இறைவனோட இணையறதுக்கும், இறைவனோட ஒன்றிணைந்து அந்த தன்மைகள பெறுறதுக்கும் அந்த ஒரு பயிற்சி போதும். எங்க குருநாதர் ஹசரத் சொல்லுவாங்க, "இறைவன் மனிதனையும், ஜின்களையும் தன்னை வணங்குறதுக்காண்டி தான் படைச்சான். 24 மணி நேரம் எப்படி மனிதன் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்க முடியும்? அப்ப இறைவன் பொய் சொல்றானா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு அவங்க குடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுதுட்டு லொஹர் வரையும் செய்யற காரியங்கள், ஹலாலான காரியங்கள் எல்லாமே இபாதத்தா மாறுது. அதே மாரி லொஹர்லேருந்து அஸ்ர் வரையும் தொழுதுட்டு, அந்த இடைப்பட்ட நேரத்துல அவன் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் இபாதத்தா மாறுது. அப்போ ஹோல் டே 5 வேளை தொழுதுட்டான் அப்படின்னா, 24 மணி நேரமும் அது இபாதத்தா மாறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டு எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல இறைத்தன்மை உள்ளக்க வந்துரும். நான்கிறது அழிஞ்சு இறைத்தன்மை உள்ளக்க வரும்போது, நம்ம செய்யற வேலைகளா இருக்கட்டும், செய்யற ஒவ்வொரு நிமிடமும் அந்த இறைத்தன்மையில தான் நம்பளால ஐக்கியமாயிருப்போம். இந்த வீடியோல தொழுகைனா என்ன? அந்த தொழுகைய எப்படி தொழுவுறது? தொழுகிறது மூலியமா உடல்ல, மனசுல, ஆன்மால என்ன மாரியான மாற்றங்கள் நிகழ்து? அந்த தொழுகை மூலியமா எப்படி இறைவனை உணர்றது? இந்த தொழுகைய எப்படி பயிற்சியா பண்றதுங்கிறத பத்தி இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, தொழுகைங்கிறது இறைவனுடன் ஏற்படுற ஒரு மௌன உரையாடல்னு சொல்லலாம். இன்னும் விளங்குற மாரி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு மூமின்களுக்கும் தொழுகைங்கிறது மெஹராஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மெஹராஜுங்க சொல்லப்படுற ஆத்மீக பயணம் என்னன்னா, இறைவனை தரிசித்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதே மாரி ஒவ்வொரு மூமின்களும் தொழுகும்போது இறைவனை சந்திக்கணும், இறைவனோட ஒன்றிணையணும். அப்படி தொழுகிற ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பார்க்கறது போல உணர்தலோட தொழுகணும். இறைவனை பார்க்குற மாரி தொழுகணும். அப்படி இல்லைன்னா இறைவன் நம்மள பார்க்குறான் அப்படிங்கிற உணர்தலோட தொழுகணும். அப்படி நம்மளால அந்த தொழுக முடியல அப்படின்னா, இந்த தொழுகையோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறது தான் நிதாசனமான உண்மை. இப்படி உடல் அசைவுகளையும், அரபி சொற்களையும் சொல்றது மூலம், வில்பற்று சொல்வது மூலம் உங்க தொழுவை நிறைவடைஞ்சிருச்சு, முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் தான் தொழுகிறாங்க. அவங்க உட்தன்மையில மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அப்ப எப்படி அந்த மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீப்பா பேச போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த தொழுகையோட நேரங்களை எப்படி வகுத்திருக்காங்க, ஒவ்வொரு
தொழுகை ஃபஜ்ரா இருக்கட்டும், இஷா வரையும் ஒவ்வொரு தொழுகையில என்ன மாரியான மாற்றங்கள் உடல்ல நிகழ்து, மனதுல நிகழ்து, ஆன்மால நிகழுதுங்கிறத டீப்பா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தொழுகும்போது என்ன மாரியான மனநிலைகள், உடல்நிலைகள், பலன்கள் ஏற்படுதுங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்பளுடைய ஆன்மா நிலையிலிருந்து இறைவனோட எப்படி ஒன்றிணைந்து தொழுவுறதுங்கிறத டீப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ தொழுகையோட நேரத்த எத மையமா வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சூரியன வச்சு தான் சொல்லணும். சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகன்னும், சூரியன் மையத்துல இருக்கும்போது லுஹர் தொழுகன்னும், சூரியன் மையத்திலருந்து மறையறதுக்கு இருக்கிற நேரத்த அஸ்ர் தொழுகன்னும், சூரியன் மறையும்போது மஹ்ரிப் அப்படிங்கிற தொழுகையும், சூரியன் முழுமையா மறைஞ்சதுக்கு அப்புறம் இஷாங்கிற தொழுகையும் 5 நிலையான தொழுகையையும், இந்த 5 வக்தான தொழுகையும் இந்த சூரியன வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 எலமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்துறது தான் தொழுகையோட மையப்புள்ளினே சொல்லலாம். ஏன்னா, இந்த 5 எலமெண்ட்டும் நம்ம உடம்புல முக்கியமா இருக்கிற 5 உறுப்புகளோட தொடர்புல இருக்கு. லங்கு, ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, அதுக்கப்புறம் மண்ணீரல். இந்த 5 உறுப்புகளும் 5 எலமெண்ட்டோட தொடர்புல இருக்கு. இந்த உடம்புல இருக்கிற இந்த 5 எலமெண்ட்டும் அன்ஈவனா இருக்கும்போது தான் நம்ம உடம்புல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதே மாரி அந்த 5 எலமெண்ட்ன்னு சொல்ற நீர், நெருப்பு, ஆகாயம் அதெல்லாம் அன்ஈவனா இருக்கிறதுனால தான் நமக்குள்ள அந்த கோபம், பொறாமை, எரிச்சல், பதற்றம் போன்ற இது மாரியான குணாதிசயங்கள் வரதுக்கான காரணமும் இந்த 5 எலமெண்ட்டும் இன்பேலன்ஸா இருக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல காத்து அதிகமா இருக்கும்போது, காற்றோட தன்மை அதிகமா இருக்கும்போது, நிலையான ஒரு மைண்ட் செட் இருக்காது. அவரால ஒரு தெளிவான முடிவு எக்காலத்திலயும் எடுக்க முடியாது. அது மாதிரி நெருப்பு நம்ம உடம்புல அதிகமா இருக்கும்போது, கோவ உணர்வு அதிகமா வரலாம். அந்த மண்ணோட எலமெண்ட் நம்ம உடம்புல அதிகமா இருக்கும்போது, ஸ்டப்பனான ஒரு குணாதிசயமும், அது கம்மியாகும்போது, நம்பிக்கை இல்லாத தன்மையும் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி உடம்புல அந்த வாட்டரோட தன்மை கம்மியா இருக்கும்போது, எரிச்சல் குணங்கள் அதிகமா இருக்கும். இப்படி பஞ்சபூதமும் நமக்குள்ள இருக்கிற தன்மைய சமநிலைப்படுத்துறது தான் இந்த தொழுகையோட நோக்கம். அப்படி சமநிலைப்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அன்பு, கருணை, அமைதி, ஞானம் போன்ற தன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். தொழுகையோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இறைவனோட கலக்கிறது தான், இறைவனை நெருங்குறது தான். நம்ம உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில இல்ல அப்படின்னா, அந்த உள்தன்மையில இறைவனை அடையிறதவே முடியாது. அப்படி உள்தன்மையில மாற்றம் ஏற்படாம, இறைவனை அடைய முடியாம நம்ம என்ன தொழுதாலும் அது எந்த பலனும் நம்மளுக்கு குடுக்காதுங்கிறது தான் நிதாசனமான உண்மை. இப்போ ஒவ்வொரு வக்தோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீப்பா பார்க்கலாம். ஃபஜர் தொழுகைய சூரியன் உதயமாகறதுக்கு அப்போ வச்சிருக்காங்க. அதே மாரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா, லொஹர் நேரத்த சொல்லலாம். லொஹர் நேரத்த பொறுத்தவரையும் அசரோட நேரம் வந்து பார்த்தோம்னா, மையத்துலேருந்து சூரியன் சாயிற நேரம். இந்த மக்ரிப் தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, டே டு டே லைஃப்ல நம்ம அடையிறதுக்கான பல கேள்விக்கான பதிலும் அந்த நேரத்துல கிடைக்கும். ஸோ, இஷா தொழுகைங்கிறது அந்த நாளோட முடிவான தொழுகை.